இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட திருவாரூர் தொகுதியில் விதிகளை மீறியதாக கூறி அதிமுக, திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் மீது இதுவரை 84 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கருணாநிதி காலமானதை அடுத்து காலியாக உள்ள திருவாரூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு வரும் 28ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதை அடுத்து அங்கு தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளது. தேர்தலில் முறைகேடுகளை தடுக்க போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். இந்த நிலையில் விதிகளை மீறியதாக இதுவரை 84 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதில் அதிமுக, திமுக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விதிகளை மீறி சுவர் விளம்பரம் செய்தது, அனுமதியில்லாமல் கட்சி நிர்வாகிகள் ஒன்று கூடியது உள்ளிட்ட பல்வேறு புகார்களின் கீழ் திருவாரூர் போலீசார் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளனர். இந்த நிலையில் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பூண்டி கலைவாணனை அறிமுகம் செய்யும் கூட்டம் திருவாரூர் தெற்கு வீதியில் வரும் 9ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடக்கிறது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன், மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். இடைத்தேர்தலில் எவ்வளவு பணத்தை கொட்டினாலும் திமுகவின் வெற்றியை யாராலும் பறிக்க முடியாது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். பணத்தை கொட்டுவார்கள். பல வழிகளிலே கொள்ளையடிக்கப்பட்ட பணம் ஓட்டுக்கு 5000, 10,000 அதற்கு கூட மேல போகும். ஆனால் இவர்கள் எவ்வளவு பணத்தை கொட்டினாலும் திமுக தான் வெற்றி பெறும் என்பதிலே நான் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இந்த தேர்தலை கண்டு அஞ்சுகின்ற நிலையில் திமுக இல்லை. அஞ்சுவதெல்லாம் ஆளுந்தரப்பும் ஆளுந்தரப்பிலிருந்து பிரிந்த அணியும் தான் என்பது என்னுடைய கருத்து. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களின் துயரை கருத்தில் கொண்டு திருவாரூர் இடைத்தேர்தலை ஒத்திவைக்க வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தினார். தேர்தல் தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நம்புகிறோம். ஏனென்றால் திமுக, அதிமுக உட்பட எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து மாவட்ட ஆட்சித் தலைவரிடத்திலே இன்றைக்கு கஜா புயலால் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழல் குறித்து விளக்கி மனு தந்திருக்கிறார்கள். எனவே தள்ளி வைப்பதுதான் நியாயமானது, தள்ளி போகும் என்று நான் நம்புகிறேன். திருவாரூர் இடைத்தேர்தலை நடத்துவதா அல்லது ஒத்திவைப்பதா என்பது குறித்து தேர்தல் ஆணையம் நாளை அறிவிக்கும் என்று கூறப்படுகிறது. திருவாரூர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பெயர் நாளை காலை அறிவிக்கப்படும் என அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெறும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தல் வரும் 28ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் திமுக சார்பில் பூண்டி கலைவாணன், அமமுக சார்பில் காமராஜ் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டனர். இடைத்தேர்தல் குறித்த கருத்து கேட்பு கூட்டத்தில் தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் கோரியதாக தகவல்கள் வெளியாகின. இதனையடுத்து இடைத்தேர்தல் தள்ளி வைக்கப்படலாம் என்பதால் வேட்பாளரை அதிமுக அறிவிக்கவில்லை என கூறப்பட்டது. இந்நிலையில் அதிமுக வேட்பாளர் நாளை அறிவிக்கப்படுவார் என துணை முதலமைச்சரும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். திருவாரூர் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் நாளை காலை 10 மணி அளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமான தலைமைக் கழகத்தில், சென்னை தலைமைக் கழகத்தில் வெளியிடப்படும். வேட்பாளர் தேர்வுக்கு அதிமுக தாமதம் செய்வதாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் சப்பானி குதிரையை யார் வேண்டுமானாலும் களமிறக்கலாம், ஆனால் அதிமுக ஓடும் குதிரையைத்தான் களமிறக்க உள்ளதால் வேட்பாளர் அறிவிப்பு தாமதமாவதாக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விளக்கம் அளித்துள்ளார். ஜெயிக்கிறவங்க எப்பயும் ஆலோசனை பண்ணி சரியான வேட்பாளரை சரியான நேரத்தில் பந்தய குதிரை விடும்போது நல்ல குதிரையா ஓடுற குதிரையான்னு பார்த்து தான் விடணும். சப்பானி குதிரைகளை யாருமே விடலாம், நிற்கிறவங்கலாம். நாங்கள் ஜெயிக்க போகிறவங்க, விளையாட்டில் இறங்கக்கூடிய வீரர்களில் திறமையானவர்களும் தகுதி படைத்தவரான்னு பார்த்து விளையாட்டில் களமிறக்கி விடுவோம், சரியான நேரத்தில் களமிறக்குவோம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக பாஜக தலைவர் தமிழிசை ஆகியோர் தனித்தனியே சந்தித்து பேசிய நிலையில் திருவாரூர் தொகுதியை விட்டுக் கொடுக்கும்படி பாஜக நிபந்தனை விதிப்பதால் தான் அதிமுக வேட்பாளர் அறிவிப்பு தாமதமாவதாக செய்தி பரவியது. இதனை அமைச்சர் கடம்பூர் ராஜு மறுத்துள்ளார். அப்படிப்பட்ட பேச்சுக்கே இடமில்லை. இது ஊடகத்திலே, பத்திரிகையிலே வதந்தியாக வந்த செய்தியாக சொல்லியிருக்கின்றார்கள்.
அதற்கு அடிப்படை ஆதாரமே கிடையாது. நிச்சயமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் போட்டியிடும். திருவாரூருக்கு மட்டும் இடைத்தேர்தல் நடத்துவதில் சூட்சமம் உள்ளது என ஸ்டாலின் கூறியது அவரது நடுக்கத்தை காட்டுவதாக அமைச்சர் OS மணியன் விமர்சித்தார். சூட்சமம் இருக்கிறதுன்னு சொன்னாலே உங்களுக்கு அச்சம் தொடக்கம் ஆயிட்டு, ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு, நடுக்கம் தொடங்கிட்டு அப்படின்னு அர்த்தம். RK நகர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற டிடிவி தினகரனின் 20 ரூபாய் நோட்டு ஃபார்முலா திருவாரூரில் செல்லாது என அமைச்சர் MR விஜயபாஸ்கர் சவால் விடுத்தார். RK நகரில் 20 ரூபா நோட்டு இருந்தது, அப்படி 20 ரூபா நோட்டை காமிச்சிட்டாங்க. அதில் பல இருந்திருக்கலாம். மற்ற தேர்தல் வரட்டும், பார்த்துக்குவோம், வருமில்ல தேர்தல். குற்றஞ்சாட்டியே பெயர் வாங்கும் புலவர் என டிடிவி தினகரனை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் விமர்சித்தார். குற்றம் சொல்லியே பெயர் வாங்கும் புலவர்கள் இருக்கிறார்கள். அது மாதிரி அந்த குற்றம் சொல்லியே பெயர் வாங்கும் புலவர் டிடிவி தினகரன். திருவாரூர் இடைத்தேர்தலில் திமுக அதிமுக இடையேதான் போட்டி என்றும் அமமுக ஒரு பொருட்டே இல்லை என்றும் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கண்டெய்னர் லாரியும் வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் சபரிமலைக்கு சென்று திரும்பிய ஐயப்ப பக்தர்கள் 10 பேர் உயிரிழந்தனர். தெலுங்கானா மாநிலம் காஜிபேட் பகுதியைச் சேர்ந்த 15 பேர் டெம்போ டிராவலர் வேன் மூலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்றனர். பின்னர் ராமேஸ்வரத்துக்கு வந்து ராமநாத சுவாமி கோவிலில் வழிபாடு நடத்தினர். இதைத் தொடர்ந்து ராமேஸ்வரத்திலிருந்து திருச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பிரிவு சாலையில் வந்தபோது வேனும் எதிரே வந்த கண்டெய்னர் லாரியும் நேருக்கு நேர் பயங்கரமாக மோதின. இந்த விபத்தில் வேனின் முன்புறம் அப்பளம் போல் நொறுங்கியது. வேனுக்குள் இருந்த நாகராஜ், மகேஷ், குமார், ஷாம், பிரவீன், கிருஷ்ணா, சாய் ஆகிய 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 8 பேர் படுகாயங்களுடன் திருமயம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இவர்களில் சுரேஷ், ஆஞ்சநேயலு மற்றும் ஓட்டுநர் ஆகிய 3 உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 10 உயர்ந்தது. படுகாயமடைந்த 5 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் கணேஷ், காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் ஆகியோர் விபத்து நடந்த பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். இதையடுத்து மருத்துவமனைக்கு சென்ற அமைச்சர் விஜயபாஸ்கர் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். ராமேஸ்வரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அவ்வப்போது நடக்கும் சாலை விபத்துக்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க அவசர கால விபத்து தடுப்பு சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். அடிக்கடி நம்முடைய திருமயம் இந்த பைபாஸ் சாலை விபத்து நடக்கக்கூடிய பகுதினால ஏற்கனவே 75 இடத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஆக்சிடென்ட் ட்ராமா கேர் சென்டர் போட்டுக்கிறோம். ஸோ நிச்சயமாக இந்த இடத்துல வரும் காலத்தில் ஆக்சிடென்ட் ட்ராமா கேர் சென்டரை நம்ம தரம் உயர்த்தி இது போன்ற விபத்துகள் நிகழாத வண்ணம் தேவையான நடவடிக்கை அரசு எடுக்கும் என்பதை தெரிவித்துள்ளோம். கண்டெய்னர் லாரி தவறான பாதையில் வந்து வேன் மீது மோதியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த பக்கம் பக்கத்தில் BHEL இருக்கு. BHELக்கு புதுசாகவே ஒரு ரோடு போகணும். அந்த BHEL ஒரு இதனால அதிகமான வண்டி வாகன போக்குவரத்து இங்கே கனரக வாகன போக்குவரத்து இங்கே அதிகமாக இருக்கு. அதை அதுக்காக அந்த ரோடை கொஞ்சம் வைடனிங் பண்ணி கொடுக்கணும். விபத்தை ஏற்படுத்திய லாரியின் ஓட்டுநர் தப்பியோடியதாக கூறப்படும் நிலையில் திருமயம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்திற்கு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டதற்கான விவரங்களை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யுங்கள் அல்லது ராஜினாமா செய்யுங்கள் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றஞ்சாட்டி வருகிறது. இது தொடர்பாக மக்களவையில் விளக்கம் அளித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், பெங்களூருவில் செயல்படும் பொதுத்துறை நிறுவனமான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்திற்கு 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கான ஆர்டரை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பாக ட்விட்டரில் இன்று பதிவிட்டுள்ள காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, ஒரு முறை பொய் கூறிவிட்டால் அதனை மறைப்பதற்கு அடுத்தடுத்து பொய் கூற வேண்டியிருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். ரஃபேல் முறைகாட்டை மறைக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பொய் கூறியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்துஸ்தான் நிறுவனத்திற்கு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதற்கான ஆவணங்களை நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு அமைச்சர் நாளை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் பதவி விலகுமாறும் ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ராகுல் காந்திக்கு ட்விட்டரில் பதிலடி கொடுத்துள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், தாங்கள் குறிப்பிடும் நாளிதழ் செய்தியை முழுமையாக படியுங்கள் என்று அறிவுரை வழங்கியுள்ளார். அந்த செய்தியில் ஆர்டர் கொடுப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதில் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் மக்களவையில் நிர்மலா சீதாராமன் தெரிவிக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
எப்படியாவது பொதுமக்களை தவறாக வழிநடத்த வேண்டும் என்று விரும்பும் தங்களை போன்றவர்கள்தான் படிப்பதற்கு முன்னதாகவே கட்டுரையை குறிப்பிடுவார்கள் என்றும், எனவே தாங்கள் ஏபிசியில் இருந்து தொடங்க வேண்டும் என்று தோன்றுவதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் பனைமரம் ஏறிய கூலி தொழிலாளி அந்த மரத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவரது உடலை தீயணைப்புத் துறையினர் அலட்சியமாக மீட்டது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த கஞ்சனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கணேசன். மரம் ஏறும் கூலி தொழிலாளியான இவர் நாள்தோறும் பனைமரம் ஏறி பதநீர் இறக்கி கூலி பெற்று வந்தார். வழக்கம் போல இன்று காலை பனைமரத்தில் ஏறிய கணேசன் மீண்டும் கீழே இறங்கவில்லை. வேலை பார்த்துக் கொண்டிருந்த போதே திடீரென்று அவரது உடல் சரிந்து மரத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தார். திடீர் என்று மாரடைப்பு ஏற்பட்டதால் கணேசன் மரத்திலேயே உயிரிழந்துவிட்டதை அறிந்த அந்த பகுதி மக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் கணேசன் மயக்க நிலையில் இருந்தாரா அல்லது அவரது உடலில் கடைசி மூச்சு காற்று இருக்கிறதா என எதையும் அறியாமல் அலட்சியமான முறையில் அவரது உடலை மீட்க முயற்சித்தனர். ஜேசிபி இயந்திரம் மூலம் பனைமரத்தை உலுக்க கணேசனின் உடல் அதிவேகமாக ஊசலாடியது. மரத்தில் இருந்து உடல் சரிந்தால் நிலத்தில் தெரிக்காமல் இருக்க மரத்தை சுற்றி கீழே வலை மட்டும் கட்டப்பட்டிருந்தது. மரம் ஏறுவதற்காக கணேசன் காலில் கட்டியிருந்த கயிற்றின் மூலம் அவரது உடல் சரசரவென கீழே இறங்கியது. செய்யணும் தொழிலே அதுதான், நீங்க மரம் ஏறுற வேலைதான். மரம் ஏறி மேல நிக்கும் போது அது எப்படியும் ஒரு முட்டை கழட்டிட்டு காலு எப்படி சிலிப்பாச்சுன்னு தெரியலைங்க. மரத்திலேயே தொங்கிட்டு அப்படியே உயிர் விட்டுட்டாருங்க. எங்களுக்கு யாரும் ஆதரவு இல்லைங்க. மரத்திலிருந்து மீட்கப்பட்ட கூலி தொழிலாளியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. மரத்திலிருந்து உடலை அலட்சியமாக மீட்ட தீயணைப்புத் துறையினருக்கு சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பொங்கல் பண்டிகையினை முன்னிட்டு தகுதி உள்ள அனைத்து பயனாளிகளுக்கும் தமிழக அரசின் விலையில்லா வேட்டி சேலை கிடைப்பதை அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் ஆண்டுதோறும் விலையில்லா வேட்டி சேலை வழங்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு பல அறிவுரைகளை வழங்கியுள்ளது. விலையில்லா வேட்டி சேலையை வழங்கும் போது நியாய விலைக்கடைகளில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை இல்லாமல் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் போதுமான அளவு விலையில்லா வேட்டி சேலைகள் வந்துவிட்டனவா என்பதை அந்தந்த தாலுகா அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. விலையில்லா வேட்டி சேலைகளின் மீது பொங்கல் 2019 என்ற சீல் இருக்கிறதா என்பதை கண்காணிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் தனிப்பட்ட முறையில் விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்குவதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பல்வேறு பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்கும் போது ஆய்வு நடத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்குவதில் எந்த ஒரு குளறுபடியின்றி வரும் 31ஆம் தேதிக்குள்ளாக அனைத்து பயனாளிகளுக்கும் விலையில்லா வேட்டி சேலையை வழங்கி முடிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வட மாநிலங்களில் தொடரும் கடும் பனிப்பொழிவு மற்றும் குளிரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த சில நாட்களுக்கு வட மாநிலங்களில் பரவலாக பனிப்பொழிவு தொடரும் என இந்திய வானிலை மையம் கூறியுள்ளது. புத்தாண்டு தொடங்கி சில நாட்களே ஆகியுள்ள நிலையில் பல வட மாநிலங்கள் வெள்ளை பூமியாகவே உருமாறிவிட்டன. நிலத்துக்குள் வெள்ளைக்கடல் வந்துவிட்டதோ என்று எண்ணும் அளவுக்கு பார்க்கும் இடங்களெல்லாம் பனிப்பரப்பாகவே இருக்கின்றன. கடும் பனிப்பொழிவு மற்றும் குளிரால் அன்றாட பணிகளை மேற்கொள்ள முடியாமல் வீடுகளுக்குள்ளேயே மக்கள் முடங்கி கிடக்கின்றனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடுமையான பனிப்பொழிவு நிலவி வருகிறது. பனியால் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பல பகுதிகளில் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பிரபல சுற்றுலா தலமான குல்மர்கில் 2 அடி அளவுக்கும் தலைநகர் ஸ்ரீநகரில் சுமார் 1 அடி அளவுக்கும் பனி பொழிந்துள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் ஷிம்லா அருகே உள்ள மந்தோல் கிராமம்
மணாலி உள்ளிட்ட இடங்கள் வெண்பட்டாடை அணிந்தது போல் காட்சியளிக்கின்றன. உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள கேதார்நாத், அவுலி உள்ளிட்ட இடங்களில் வீடுகள், சாலைகள் எல்லாம் பனிக்கட்டிகளால் சூழப்பட்டு வெண்ணிற ஒளியை கண்களில் பாய்ச்சுகின்றன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கோரக்பூரில் கடும் குளிர் நிலவுவதால் மக்கள் தேநீர் கடைகளில் குவிந்தனர். நாட்டின் தலைநகரான டெல்லியில் கடும் குளிரை சமாளிக்க ராம்லீலா மைதானம் உள்ளிட்ட பல இடங்களில் இரவு நேர தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த முகாம்களில் பலர் தங்கி வருகின்றனர். ராஜபாதை உள்ளிட்ட இடங்களில் லேசான சாரல் மழையும் பெய்தது. ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த 4 அல்லது 5 தினங்களுக்கு பரவலான பனிப்பொழிவு நீடிக்கும் என்றும் அதற்கு பிறகு குறையும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. டெல்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த சில தினங்களுக்கு கடும் பனிமூட்டம் நிலவும் என்றும் தெரிவித்திருக்கிறது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பொறியியல் மாணவர் கடத்தி கொலை செய்யப்பட்டதற்கு காதல் விவகாரமே காரணம் என தெரியவந்துள்ளது. கொலை தொடர்பாக மாணவனின் நண்பர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கும்பகோணம் அடுத்த ஆவணையாபுரத்தைச் சேர்ந்த மும்தசீர் மயிலாடுதுறையில் உள்ள பொறியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். நேற்று முன்தினம் இரவு அக்கா வீட்டிற்கு சென்ற மும்தசீர் வீடு திரும்பவில்லை. தனது தாயை தொலைபேசியில் தொடர்பு கொண்டவர் தன்னை யாரோ கடத்திவிட்டதாகவும் 5 லட்சம் ரூபாய் பணத்தை உடனடியாக கோவைக்கு கொண்டு சென்று தர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அதன் பிறகே செல்போன் அணைக்கப்பட்ட நிலையில் நேற்று காலை திருபுவனம் அருகே காவிரி ஆற்றங்கரையில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் மும்தசீரின் சடலம் மீட்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகள் தேடப்பட்டு வந்தனர். மும்தசீர் படித்த கல்லூரியில் போலீசார் விசாரணை மேற்கொண்ட பொழுது மும்தசீர் நண்பர்களான ஜலாலுதீன், முகமது சமீர், இஷாத் அகமது ஆகிய 3 சிக்கினர். காதல் விவகாரத்தில் மும்தசீரை கொலை செய்ததாகவும் அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். 3 பேரையும் கைது செய்துள்ள காவல்துறை விசாரணையை தொடர்ந்து வருகின்றனர். இந்தியாவிலேயே முதல் முறையாக செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்துடன் வயல்வெளிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சும் முறையை ஈரோட்டைச் சேர்ந்த விவசாயிகள் வெற்றிகரமாக செய்து வருகின்றனர். பெருந்துறையைச் சேர்ந்தவர் விவசாயி ராஜகுமாரன். இவர் வயல்களில் நீர் பாய்ச்சும் மோட்டாரில் ஒரு நுண்ணறிவு கருவியை பொருத்தி அதனை செயற்கைக்கோளுடன் இணைத்து தானியங்கி நீர் பாய்ச்சும் முறையை கண்டுபிடித்துள்ளார். இந்த முறையின் மூலம் அமெரிக்க செயற்கைக்கோள் உதவியுடன் வயல்வெளியை படமெடுத்து நிலத்தின் ஈரப்பதத்தை கண்காணித்து தோட்டத்தின் எந்த பகுதிக்கு தண்ணீர் தேவைப்படுகிறதோ அந்த பகுதிக்கு மட்டும் தேவையான அளவு நீரை பாய்ச்ச முடியும் என்கிறார் ராஜகுமாரன். கருவி சேட்டலைட் மூலமா இணைக்கப்பட்டு எவ்ரி 5 செகண்டுக்கு ஒருக்கா அந்த சேட்டலைட் இமேஜை எடுத்து நாங்க எந்த பகுதிக்கான தண்ணி தேவை அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணி இந்த கண்ட்ரோலர் மூலியமா மோட்டரையும் ஆன் பண்ணி அந்த சொலினாய்டு வால்வுகளையும் ஆன் பண்ணி கொடுத்துறோம். இதை அமைக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கராக்கு 10,000 ரூபாய் செலவாகும். எந்த பகுதியில் தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்ற தகவல் விவசாயிக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்பட்டு விடுகிறது. செயற்கைக்கோள் மூலம் விளைநிலம் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதால் வயலில் நோய் தாக்குதல் குறித்து முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டு விடுவதாக கூறும் விவசாயிகள் இதன் மூலம் நோய் தாக்குதலை தொடக்கத்திலேயே தடுக்க முடியும் என்கின்றனர். சேட்டலைட் மூலிமா தண்ணி பாய்ச்சறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதை சரின்னு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு அதை இன்ஸ்டால் பண்ணினதில் எனக்கு 50 வாக தண்ணி மிச்சமாச்சு. அந்த 50 வாக தண்ணி எப்படி மிச்சமாச்சு அப்படின்னா தண்ணி நிலத்துல என்ன ஈரப்பதம் இருக்குதுங்கிறத அவங்க சேட்டலைட் மூலிமா அதை பார்த்துட்டு அதை அவங்களே இவ்வளவு தண்ணி பாய்ச்சினா போதுன்னு ஏதோ டெக்னாலஜி மூலிமா அதை யூஸ் பண்ணி தண்ணி பாய்ச்சி வைக்கிறாங்க. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதால் பணியாட்களின் தேவை, ஊதியம், வேலை நேரம் குறையும் என்ற பல அம்சங்கள் தங்களுக்கு சாதகமாக இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தானியங்கி தண்ணீர் பாய்ச்சும் முறையை பொருத்துவதற்கு 10,000 ரூபாய் செலவு பிடிக்கிறது. ஒரு முறை வயலில் பொருத்திவிட்டால் 1 ஆண்டிற்கு கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை. பின்னர் மாதந்தோறும் செயற்கைக்கோள் தகவலுக்கு 500 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். வேளாண்மையை எளிதாக்கும் தானியங்கி தண்ணீர் பாய்ச்சும் முறை ஈரோடு விவசாயிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. நியூஸ் 18 செய்திகளுக்காக ஈரோட்டில் இருந்து பாபு. கொடைக்கானலில் காணப்படும் ஆட்டர் எனப்படும் அரிய வகை நீர்நாய்களை பாதுகாக்க வேண்டும் என அந்த நகர மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மலைகளின் இளவரசியான கொடைக்கானல் வனப்பகுதிகளில் யானை, சிறுத்தை, காட்டெருமை போன்ற விலங்குகள் உள்ளது பலருக்கும் தெரியும். ஆனால் கொடைக்கானல் கூக்கால் ஏரியில் வாழும் நீர்நாய்களை பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை.
இந்தியாவில் உள்ள முக்கியமான 3 வகையான நீர்நாய் வகைகளில் இந்த இந்தியன் ஆர்டர் நீர்நாய்கள் அரிதாகவே வெளியில் தென்படும். தங்களுக்குள் எல்லை வகுத்து வாழும் இந்த நீர்நாய்கள் அழிவின் விளிம்பில் இருப்பதாக கூறுகின்றனர் வன உயிரின ஆர்வலர்கள். நாங்களும் 2 இயர்ஸ் கேம்ப் பண்ணி இந்த வாட்டர் பாடிஸ் பக்கத்தெல்லாம் ரிசர்ச் பண்ணி எங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸும் எங்களுக்கு கிடைக்கல. ஒரு ஃபோட்டோகிராஃபோ ஒரு வீடியோகிராஃபோ எங்களால் எடுக்க முடியல. கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், எங்களால் முடியல. இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு வீடியோ காட்டினாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 வாட்டர்ஸ் வந்து ஸ்விம் பண்ணி போகிறதும் அந்த வாட்டர் பாடிஸ்ட்டை அது வேட்டையாடி சாப்பிட்றதும் பார்த்தோம். சிறிய வகை மீன்கள், நண்டுகளை உட்கொண்டு வாழும் நீர்நாய்கள் அதிக விளையாட்டுத்தன்மை கொண்டதாகும். மக்களின் பார்வைக்கும் அத்தனை எளிதில் இவை சிக்குவதில்லை. இனப்பெருக்க காலத்தில் மட்டுமே வெளியே வரும் நீர்நாய்கள் 15 ஆண்டுகள் வரை வாழக்கூடியது. ஆண்டுக்கு 2-3 குட்டிகளை ஈன்றெடுக்கும். கூக்கால் ஏரியில் அதிகமாக காணப்படும் இந்த நீர்நாய்களை வனத்துறையினர் கூடுதல் அக்கறை கொண்டு பாதுகாக்க வேண்டும் என வன உயிரின ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் ஜாஃபர் ஷாதி. திருவண்ணாமலையில் மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த கணவன் 3 மாத பச்சிளங்குழந்தையை அரிவாளால் வெட்டி கொலை செய்த கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு அடுத்த காம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கார்த்திகேயன், ராஜேஸ்வரி தம்பதி. இருவருக்கும் கடந்த 2013ஆம் ஆண்டில் திருமணமானது. 5 ஆண்டுகளாக குழந்தை இல்லாத நிலையில் கடந்த ஆண்டு ராஜேஸ்வரி கருத்தரித்து ஆண் குழந்தை பெற்று 3 மாதமாகிறது. குழந்தைக்கு சர்வேஸ்வரன் என பெயரிட்டனர். தாய் வீட்டில் இருந்த ராஜேஸ்வரி கை குழந்தையுடன் கடந்த மாதத்தில் கணவன் வீட்டிற்கு வந்தார். இந்நிலையில் நேற்றிரவு 11 மணிக்கு கார்த்திகேயன் தனது குழந்தை சர்வேஸ்வரனை அரிவாளால் கண்டம் துண்டமாக வெட்டியுள்ளார். சத்தம் கேட்டு எழுந்த ராஜேஸ்வரி அதிர்ச்சியில் அலறினார். நேற்று எந்த சண்டை சாடிலாம் இல்லை, நார்மலாக தான் இருந்தால். நைட்டு 9 மணி வரைக்கும் குழந்தை மூச்சிச்சு. அதுக்கப்புறம் தூங்கிடுச்சு பால் குத்த உடனே. அதுக்கப்புறம் நான் 10 மணிக்கா 10:30 ஏஞ்சி என் மேலே மூளை வந்து தொப்புன்னு மேலே தலைகாணி மேலே ஊந்துச்சு. அலண்டு ஏஞ்சி பார்த்தா குழந்தை கொடுவா வெட்டி நிற்குது, தலையை துண்டு துண்டா. அப்படியே திடீர்னு கத்தி எம்மான்னு கூப்பிட்டா எங்கள் மாமனார் வந்து கொடுவா பிடுங்கி தூக்கி கடாசிட்டாரு. அதுதான் நடந்துச்சு. தகவல் அறிந்து வந்த வானபுரம் காவல்துறையினர் குழந்தையின் சடலத்தை மீட்டு கார்த்திகேயனை கைது செய்தனர். கார்த்திகேயன் மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வந்தார் என்றும் மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்து குழந்தையை கொலை செய்தார் என்றும் கூறப்படுகிறது. மனநல செடியெல்லாம் அவன் 5 வருஷத்துக்கு முன்னாடி 8 வயசுல சாப்பிட்டாமா. இப்போ என் பொண்ணு கொடுத்ததுலேருந்து நல்லா இருந்தான். இப்போ இட்டுக்குன்னு வந்து 3 மாசமா நல்லா இருந்தான், பாசமா இருந்தான். இந்த பிளான் போட்டு வெட்டிட்டான் சார். பக்கத்தில் புள்ளிய கடத்தின புள்ள 3 பேரும் சாரியாக படுத்துருந்தவங்க. திடீர்னு வெட்டிட்டு மூளை செதிரி தான் எங்கள் பொண்ணு எம்மானே என்னக்கிட்ட என்ன ஞாபகம் எடுத்து வந்துக்கிறா கதவு திறக்கும். பச்சிளங்குழந்தையை தந்தையே கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவம் காம்பட்டு கிராமத்தில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியினையும் ஏற்படுத்தியுள்ளது. காதலியை மயக்குவதற்கு கிளி ஜோசியர் சரியாக வசியம் வைக்கவில்லை என நம்பி அவரை கொலை செய்ததாக குற்றவாளி ரகு வாக்குமூலம் அளித்துள்ளார். திருப்பூர் குமரன் சாலையில் கடந்த மாதம் கிளி ஜோதிடர் ரமேஷை ஹெல்மெட் அணிந்த நபர் சரமாரியாக வெட்டி கொலை செய்த காட்சிகள் காண்போரை பதைபதைக்க வைத்தது. ஜோதிடரை கொலை செய்த ரகுவை தனிப்படை போலீசார் தேடி வந்த நிலையில் சென்னை அம்பத்தூர் நீதிமன்றத்தில் அவர் சரணடைந்தார். இதனையடுத்து கடந்த 3ஆம் தேதி ரகுவை 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்தனர். அப்போது ரகு அளித்த வாக்குமூலம் குறித்து போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். திருப்பூரில் மனைவி குழந்தைகளுடன் வசித்து வந்த ரகுவுக்கு ஏற்கனவே திருமணமான ஒரு பெண்ணின் மீது காதல் ஏற்பட்டுள்ளது. அவரை வசியம் செய்வதற்காக கிளி ஜோதிடர் ரமேஷிடம் 50,000 ரூபாயை ரகு கொடுத்திருக்கிறார். இதனிடையே அந்த பெண்ணுக்கு ரகு மீது காதல் ஏற்பட வசியம் வேலை செய்ததாக நினைத்து அந்த பெண்ணுடன் ரகு மயிலாடுதுறையில் வீடு எடுத்து தங்கியிருக்கிறார். நாளடைவில் இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த பெண் தனது கணவருடனேயே சென்று விட்டார். இதனையடுத்து மீண்டும் கிளி ஜோதிடர் ரமேஷிடம் 2.5 லட்சம் ரூபாயை கொடுத்து வசியம் வைக்க ரகு கேட்டுள்ளார்.
ஆனால் வசியம் வேலை செய்யாததால் மன உளைச்சலில் இருந்த ரகு மற்றொரு ஜோதிடரிடம் நடந்ததை கூறியுள்ளார். அப்போது கிளி ஜோதிடர் வசியத்தை மாற்றி வைத்ததால்தான் அந்த பெண் பிரிந்து சென்று விட்டதாக அந்த ஜோதிடர் கூறியுள்ளார். இதனை நம்பிய ரகு கிளி ஜோதிடரை சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரான்சில் எரிபொருள் விலையை குறைக்க வலியுறுத்தி மஞ்சள் சட்டைக்காரர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கம் போல இந்த போராட்டம் வன்முறையாக மாறி பாரிஸ் நகரம் கலவர பூமியாக மாறியது. பிரான்சில் அதிபர் இமானுவேல் மேக்ரானின் பொருளாதார கொள்கைகளுக்கு எதிராக கடந்த நவம்பர் மாதம் நாடு முழுவதும் போராட்டம் வெடித்தது. இது தற்போதும் நீடித்து வருகிறது. இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் வார இறுதி நாட்களில் மஞ்சள் சட்டை அணிந்து மக்கள் பேரணியாக சென்று அரசுக்கு எதிரான தங்களது மனநிலையை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த போராட்டம் 8வது வாரமாக நேற்றும் தொடர்ந்தது. தலைநகர் பாரிஸில் உள்ள தி வில்லே உணவகத்தின் அருகில் போராட்டம் தொடங்கியது. இதில் பங்கேற்றவர்கள் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். கூட்டம் கட்டுக்கடங்காமல் போனதால் அதனை கலைப்பதற்காக போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தினர். ஆனாலும் போராட்டக்காரர்கள் தொடர்ந்து முன்னேறி சென்றனர். சில இடங்களில் வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டதுடன் தடுப்புகளும் தூக்கி எறியப்பட்டன. இதனால் வன்முறை வெடித்தது. ஆர்சி அருங்காட்சியகம் அருகே உள்ள மேம்பாலத்தில் போலீசாரும் பொதுமக்களும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இரவிலும் இந்த போராட்டம் தொடர்ந்தது. இதனால் பாரிஸ் நகரின் அனைத்து தெருக்களிலும் போலீசார் குவிக்கப்பட்டனர். ஆனாலும் வன்முறை ஓய்ந்த பாடில்லை. மஞ்சள் சட்டைக்காரர்களின் இந்த வார போராட்டத்தால் பாரிஸ் நகரமே கலவர பூமியாக காணப்பட்டது.